ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமாவை நம்மளோட புது சேனலில் பார்க்க போகிறோம். இனிமேல் இதில் தான் அப்லோட் ஆகும். ஏன்னா மார்ச் 12ஓட அந்த சேனல் க்ளோஸ் ஆகிடும். ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்கும்போதே 8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்ராமாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அந்த சேனலை எப்படியாவது காப்பாற்றலாம் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, டவுட்டு தான். சேனலும் போயிடும், அதில் உள்ள வீடியோஸும் போயிடும் இல்லையா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இல்லைன்னு நினச்சா அது கஷ்டமாக தானே இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். அதே போல் நீங்களும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் வெளியூரில் இருந்து புதுசாக இந்த ஊருக்கு குடி வந்திருக்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இங்கே அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் சென்ஹூ. அவள் அப்படியே பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டதும் பயந்துட்டா. அதே போல் ஒரு பறவையும் பயந்து பறந்து போக கரெக்டாக இவ தலையிலே கக்கா போட்டுருச்சு. இவளுக்கு தெரியல. அப்படி பந்த வேகமாக தூக்கி போட்டவன் இவன் தான். உன் தலையில் கக்கா கக்கா போயிடுச்சுமாங்க, தெரியாம அதை வேற தொட்டுட்டா. இந்தா இதை யூஸ் பண்ணி தொடச்சிக்கோன்னு கொடுத்தவன். உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஓ, புதுசாக வந்திருக்கீங்களா? தோ பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம நெய்பர்ஸ் தான் சொல்ல. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவ பேர் சொல்ல வரதுக்குள்ளேயே அவன் ஓடிட்டான். யாரா இந்த பையன் எப்படி இருக்கானேன்னு ஃபீல் பண்ணுவேன். கக்கா தொடச்ச கையை மூந்து பார்த்துட்டு வேன்னு பண்ணிட்டு இருக்கா. என்னோட பேரு தான் சென்ஹூ. எனக்கு 16 வயசு ஆகுது. சின்ன ஊர்லேருந்து வந்திருக்க, நல்லா என்னை குறைச்சி எடை போடக்கூடாது. என்னோட புது லைஃபோட ஆரம்பத்துக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸும் என்கிட்ட இருக்கு. சின்ன வயசுலேயே நான் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஊரில் வச்ச எல்லா காம்படிஷன்லேயும் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சரி சொல்லு, எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சாரி கேட்க இவ அழுதுகிட்டே நல்லா ஃபீல் பண்ணுறேங்கிறா. சரி, உனக்கு என்ன அவார்ட் கிடைச்சிருக்குன்னு கேட்க ஃப்ளவர் ஆஃப் ஷிஷுன்னு சொல்ல பசங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ வேணா அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ வேற லெவலில் பேச போகிறேன்ட்டு புது ஊர் புது ஸ்கூலாச்சே இன்ட்ரடியூஸ் பண்ணும்ல, அதுக்காக ஆல்ரெடி எழுதியே கொண்டு வந்துட்டா. ஆனால் சார் இவளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரல. இவளோட பேரு சென்ஹூவா, புது ஸ்டூடெண்ட். இனிமேல் உங்களோட சேர்ந்து படிக்க போறான்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. எழுதுனது வீணா போச்சேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார, புது ஸ்டூடெண்ட் ஆச்சு, எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு கேட்க இவ சொல்கிற பேர் யாருக்குமே தெரில, அது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக கிளாஸும் ஆரம்பிச்சிடுச்சு. அவன் பாட்டுக்கு ஹெட்செட்டை மாட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்ததும் திரும்பிட்டான். இவ பக்கத்தில் இருக்க பொண்ணு பேர் சிஷி. இவ எழுதி கொண்டு வந்து அந்த இன்ட்ரோ நோட்டை பார்த்துட்டா. இப்போ அப்படியே லஞ்ச் டைம் வர நம்ம ஹீரோயின் லஞ்ச் கொண்டு வரல. நீங்கள் கேஃபிடேரியாலலாம் சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க எங்கள் கேஃபிடேரியாவே கிடையாதுங்கிறா. அப்போது எங்கே போய் லஞ்ச் வாங்கணும்னு கேட்க வா 2 பேருமா சேர்ந்து வாங்கிட்டு வந்தே சாப்பிடுவோம், இந்த ஃபுட் 2 பேருக்கும் பத்தாது இல்லையான்னு சொல்லிட்டு அவளே கூட்டிகிட்டு வந்துட்டா. சரி, உன்னோட பேர் என்னன்னு சென்ஹூவா கேட்க அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து சிஷி வெளியே தானே போகிறேன், எனக்கும் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துருங்க, நீயே போய் வாங்கி சாப்பிடுன்னு இவ சொல்ல எனக்கு ட்ரைனிங் இருக்குது, போவெல்லாம் வாங்கிட்டு வந்துடு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவன் பேர் ஜிங்ஷி, நம்ம கிளாஸோட ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் இருக்கான். உனக்கு அவனை தெரியுமா என்னன்னு கேட்க அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்கிற. நீ காலையிலேருந்து அமைதியாகவே இருந்ததால் நான் உன்னை ஷை டைப்புன்னு நினச்சிட்டேன். ஃப்ளவர் ஆஃப் ஷிஷு என்ன மாதிரி காம்படிஷன்னு கேட்குறா. நீ மார்னிங் எழுதி வச்ச அந்த நோட்டை நான் பார்த்துட்டேங்க. எங்கள் ஊர் லோக்கல் அகாடமிக் காம்படிஷன், அதை ஸ்டார் ஆஃப் ஷிஷுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கவங்கலாம் நல்லா படிப்பாளேன்னு சொன்னாங்களே, நீ எப்படி படிப்பேன்? நல்லா சுமாராக தான் படிப்பேன். ஸோ உன்னோட டெஸ்க்மெண்ட்க்கு நீ தான் ஹெல்ப் பண்ண போகிறேங்க. ஐயோ, நான் அந்த அளவுக்குலாம் ஸ்மார்ட்டே கிடையாதுங்கிறா. நாளைக்கு எக்ஸாம் வரும்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துருச்சு. நம்ம சென்ஹூவா 44, ஷிஷி 45வது ரேங்க்கு. கடைசி 2 ரேங்க்கு 2 பேர் எடுத்திருக்காங்களா. பர்ஃபெக்டான டெஸ்க்மெண்ட் தான் பசங்களாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இவளை பார்த்து தான் ஷிஷி எழுதியிருக்கா. அதனால என்னை பார்த்து எழுதலைனா நீயாவது கரெக்டாக எழுதியிருப்பல, என்னை மன்னிச்சிடு ஷிஷிங்கிறா. ஷிஷி நல்ல வேலை, உன்னை விட கொஞ்சம் மார்க் எடுத்தேன், இல்லைனா 2 பேரும் ஒரே மார்க் எடுத்துருப்போன்ட்டு ஜிங்ஷி வந்து வேற கடுப்பேற்றிட்டு இருக்க. கரெக்டாக இவங்க 3 பேரும் சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. வந்து நின்னா பயங்கர டோஸு. ஷிஷி, உனக்கு அவள் எழுதுறதெல்லாம் தப்புன்னு கூட தெரியாமல் மொத்தத்தையும் காப்பி பண்ணி வச்சிருக்க. அடுத்து ஹூவா, நீ என்ன மிடில் ஸ்கூலில் சூப்பராக படிச்சுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, பேசிக் கூட உனக்கு தெரியலையா? அம்மா நம்பர் கூட பேசிக்கிறேன்ட்டு அடுத்து நம்ம ஹீரோட்ட வராங்க. சரி, இவனுக்கும் டோஸ் தான் விழ போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தா பரவாயில்லடா சூப்பராக எழுதியிருக்க, இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சோன்னு சரியாங்கிறாரு. கண்டிப்பாக சார், ரொம்ப தேங்க்யூ. இனிமேல் நான் லாஸ்ட் ரேங்க் எடுக்கவே மாட்டேன்னு நம்ம சிஷியை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. இவ்வளோ கம்மியான மார்க் வாங்கியிருக்காளே, அம்மா கிட்ட எப்படி சைன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு, அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எக்ஸாமை நல்லாவே எழுதலை, ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அழுது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை கரெக்டாக இவனுக்கு 2 பேரும் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து அவனுங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு இவளுக்கு என்ன தெரியும். பரவாயில்ல, இப்படி ஆக்டிங்கை போட்டு அம்மாவை சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு
நேராக வீட்டுக்கு வந்து பாத்ரூம்குள்ளே போய் டேப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அழுகிறத நிறுத்து, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, ஏற்கனவே உன் டீச்சர் கால் பண்ணிட்டாங்கன்ட்டு போயிட்டாங்க. அழுதுனா நானா அழுகலையே அப்படி சொல்லிட்டு வரேன். அழுகலைன்னா ரொம்ப சந்தோஷம், வா உட்காந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாங்க. இதுலேயும் அடுத்த டைமே எக்ஸாமில் நல்லா எழுதலைனாலும் இது மாதிரி தண்ணி எல்லாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வா ஆன்ட்டி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு வராங்க. அது வேற யார் வீடும் இல்லை, நம்ம ஜிங்ஷி வீடு தான். திரும்பவும் இவனாங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ண வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பாவும் வர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு நம்ம சென்ஹுவாவோட அம்மா ஜிங்ஷி கிட்ட இருந்து என் புள்ள கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னு தான் கூட்டிகிட்டே வந்தேன். புது ஸ்கூலுங்கிறதால பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா, சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையாங்க. ஏன் அவனுக்கு படிப்பா, ஸ்போர்ட்ஸ் தான் நல்லா விளையாடுவான் இருக்காரு. அப்போ பசங்க கிட்ட ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ வந்ததும் இவன் ஹுவா உன் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கே, எக்ஸாம்ல நல்லா பண்ணலங்கிறதுக்காக அழுதியா என்னன்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வர்றது கூட கேட்காம ஓகே விடு, ஐயாலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனு தெரியும்லங்க, கடைசியா வந்ததே நீ தானங்கிறா. வா எப்படி சூப்பராக கெஸ் பண்ண, என்னை விட நீ கொஞ்சம் நல்லா தான் படிக்கிற, அப்புறம் நீயும் சிஷியும் க்ளோஸ் போலேன்னு அவள் கட் பண்ணுறது ஒவ்வொன்றா எடுத்து தின்னுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ இதை கேட்குற, ஸ்கூலில் என்ன தெரியாத மாதிரி தானே நடந்துக்கிட்டேன்னு கேட்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடக்காததான் உனக்கும் பிடிக்கும் நான் நினச்சேன், சரி சொல்லு க்ளோஸ் தானேன்னு கேட்க அட ஆமாண்டாங்கிறா. ஆக்சுவலாக நம்ம பையனுக்கு சிஷி மேலே க்ரஷ்ஷு. இப்போ கட் பண்ணதை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். இங்கே இன்னொரு பையனும் இருக்கான், சாங் அவனோட பேர், சூப்பராக படிப்பானாமா. ஸோ அவன்கிட்ட சொல்லி நம்ம ஹுவாக்கு அவனையும் டியூட்டர் பண்ண சொல்கிறேனேங்க, ரொம்ப சந்தோஷம் பாங்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வேகமாக அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அழகாக ஓடி வந்து பார்த்தா முன்னாடி சாங் நிற்கிறான். ஐயோ அசிங்கமாக போச்சேன்னு இவ ஃபீல் பண்ண அடுத்து ஜிங்ஷி வரான். இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவளோட பேர் சென்ஹுவா, லினாவோட பொண்ணு. இவ என்னோட கேரில் தான் இருக்கா, இனிமேல் ஸ்கூலுக்கு நம்மளோட ஒன்றா தான் வருவாங்க. இந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நீ லாஸ்ட் ரேங்க்லேருந்து தப்பிச்சேன்னு கேட்கவும் ஆமாமான்ட்டு இருக்கான். எங்கள் ஊரோட ஸ்பெஷல் டம்ப்ளிங் இருக்குன்னு 2 பேருக்கும் கொடுக்க அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இவங்களுக்கு பிடிக்கல போல, அப்படி பிடிக்கலன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கேட்க 2 பேருமே கொடுக்கல. இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் சாங் தான் இவங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுக்க போறான். ரொம்ப தேங்க்யூ டீச்சர், நீ இவன் தேங்க் பண்ண, என்ன பார்த்துட்டு இருக்க நீயும் தேங்க் பண்ணுன்னு ஹீரோனையும் சேர்ந்து தேங்க் பண்ண வச்சுட்டு இருக்கா ஜிங்ஷி. இதில் என் தம்பி ஒபீடியண்டா இல்லையா என்னன்ட்டு போக யாரா உன் தம்பின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்கூலுக்கு வந்து சேர நம்ம சிஷியும் வரா. ஆல்ரெடி சாங்கும் நம்ம சிஷியும் ஜூனியர் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க தான். வீட்டிலேருந்து குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்ட. சாங் மட்டும் நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சிஷிக்கு சாங்கு தான் பிடிக்கும் போல. சரி சாங் ஏன் அந்த வழியாக போகிறான்னு கேட்க அவன் ஒன்றும் சாதாரணமான ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமில் இருக்கான், அவன் கிளாஸ் பில்டிங்கே அந்த பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் கம்பைன் கிளாஸ் சீக்கிரமாக போகணுன்னு கூப்பிட எதுக்காக இவர் கம்பைன் கிளாஸ் வச்சுட்டு இருக்காரு, சாருன்னு வேற ஒருத்தர் கையை தூக்கி கழுத்த இருப்பானுங்கிறான். நம்ம ஹீரோயின் கூப்பிடல, நீயே பாப்பா பாருன்னு கூப்பிட்டு வந்தா மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அவன் சொன்ன மாதிரியே ஒரு பையன் சார் எனக்கு தெரியும் சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருக்கான். எல்லா கிளாஸ்லேயும் இது மாதிரி ஒரு பசங்க எல்லாமே போயிடுவானுங்க பார்த்தல அப்படிங்கிற மாதிரி ஜிங்ஷி கை காட்டவும் இவ சிரிச்சிட்டு இருக்கா. என்ன ஹுவா சிரிப்ப போலையே, எங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல பார்க்கலான்ட்டாரு. இவ்வளோ எழுந்து கொஸ்டினை படிக்க வேர்ட்ஸோட ப்ரொனவுன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் கேமிங் சென்டரா தான் ஜிங்ஷி இருக்கான். சேர்ந்து படிக்கலான்னு காலையில் தானே சொன்னேன், வா ஹுவாக்கும் ஹெல்ப் பண்ணும்லன்னு சொல்லி சாங் வந்து கூப்பிட டே எனக்கு ட்ரைனிங் இருக்குடா, நிறைய வேலை இருக்கு, நீ முதல்ல போய் அவளுக்கு சொல்லித்தான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினும் அவளோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னு மற்ற கிளாஸ் முன்னாடி அவமானமாக போயிடுச்சாச்சே, ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக சாங் வந்து வா போலாகுவான்னு கூப்பிட ஹெட்செட் போட்டிருக்கிறதால அவளுக்கு காது கேட்கல. ஆக்சுவலாக சாங்கோட கிளாஸ் பொண்ணுங்களும் இது மாதிரி ஹுவான்னு புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு சரியாக ப்ரொனவுன்ஸே பண்ண தெரியலடின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. இதை இவன் கேட்டிருப்பான். பரவாயில்லையே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து அவளை தொடவும் தான் தெரியுது. சரிவா மேலே போய் படிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த டேப்பை யூஸ் பண்ணு, உன்னோட இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சமே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டு மேற்கொண்டு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஹோம்ஒர்க் நோட் கேட்கவும் தான் எடுத்து பார்க்குறான். சாங்கோட நோட்டையும் தெரியாமே எடுத்துகிட்டு வந்துட்டா. சரி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க ஓடிட இது இவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இந்த பக்கம் சாங் அவனோட சார்கிட்ட வந்து நான் அந்த காம்படிஷனுக்கு போகலங்கிறான். இங்கிலீஷாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் நான் உன்னை தான் அனுப்புவேன், ஏன்னா உன்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது, ஸ்கூல்லையே டாப்பான பசங்களை தான் அனுப்புகிறாங்க, ஸோ கண்டிப்பாக நீயும் போகணுங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இதான சாங்கோட கிளாஸ்னு வந்து கேட்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக சாங்கே வந்துட்டு உன்னோட நோட் புக்கை நான் பாரு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து நீ மேக்ஸ் காம்படிஷனுக்கு போட
போகலன்னு சொன்னேன், சார் கேட்டாரு ஏன்னு கேட்குறா. போல அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே நீ போலன்னா நான் போய்க்கிறேன்ட்டு போயிட்டு இருக்கா. இது கேட்குற இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ சொல்ல வந்தியன்னு கேட்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு, வரதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆகும், நீங்க 2 பேரும் போய்க்கோங்கன்னு சொல்ல, இல்ல நாங்க வெயிட் பண்றோம்ட்டா. இவங்க கிளாஸ்ல வெறும் ஜட மாதிரி படிப்பு மட்டும்தான், ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போ இங்க நம்ம ஹீரோயின் பாத்ரூம்க்கு வந்திருக்கா. அது தெரியாம 2 பொண்ணுங்க இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த புதுசா வந்த பொண்ணு இன்னைக்கு சாங்க போய் மீட் பண்ணிருக்கா, அது வேணும்னு தான் பண்ணிருக்கா. அப்பதானே பாக்குறவங்க எல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிஷியோட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. பணம் இருக்கவங்க கிட்டதான் அவ தானா போய் சேர்றாங்கிற மாதிரி இவளை பத்தியே பேசிட்டு இருக்க. பாத்ரூம்குள்ள விட பாத்ரூம்க்கு வெளியே தான் ரொம்ப நாருதே. ஏன்னா வெளியே நின்று பேசுறவங்க வாய் அப்படின்ட்டு நம்ம ஜிங்ஷி வந்துட்டான். ஜிங்ஷி பார்த்து பேசு, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுன்னு ஒரு பையன் சொல்ல, அடடே அந்த பிரச்சனைக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சென்ஹுவா என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு டைம் அவளை பத்தி காசிப் பேசுறத மட்டும் கேட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேறங்க. என்னடா இவ்வளோ பேசுறங்கிற மாதிரி அவன் கேட்டதும், உன்னோட கிளாஸ் பொண்ணுங்களை பார்த்து பேச சொல்லு சரியா, அப்படி இல்லைன்னா சாக்கர் கேம்ல நீ தான் பலிகாடாக வேண்டியது இருக்குன்னதும் அவங்க எல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் வெளியே வர, பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டே என்னன்னு கேட்குறான். ஆமான்னு சொல்ல, நீ பாத்ரூம்ல இருந்தோன்னும் அழுதுகிட்டு வரலங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் என் கண்ணில் தண்ணி வந்துடாதுலான்ட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ சாங்குக்காக தான் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறதால இவ்வளோ லேட்டு. சரி சாப்பிட்டதும் உனக்கு நான் சொல்லித்தரேங்க. இல்லை உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டா. வந்து பார்த்தா அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்களாமா, அதனால சாங்கோட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ட்டாங்க. அடுத்து இவளோட அப்பா கால் பண்ணி, எப்படிமா இருக்க, அங்கே எல்லாம் நல்லா போகுதான்னு கேட்க, நான் சாப்பிட்டுட்டேன், இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது, செட் ஆகிட்டோம், என்னோட கிளாஸ்மேட்லாம் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க, சரிப்பா எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக சாங்கே மெசேஜ் பண்ணி அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டா. சம்திங் ராங்னு இவனுக்கும் புரியுது. பார்த்தா இப்போ கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கா. கரெக்டாக ஜிங்ஷி கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்க, வீட்டிலன்னு சொல்கிறா. போய் சொல்லாத, வீட்டில் லைட்டே ஆன் பண்ணலேன்னு கேட்க, சரி சொல்லு எதுக்காக கால் பண்ணேன்னு கேட்குறா. சாங் சொன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லையாமாவே, அதான் எப்படி இருக்க என்ன எதுன்னு கேட்கலான்னு கால் பண்ணுங்க. நானா ஹாஸ்பிட்டலோட பில்டிங் உச்சியில் நின்றுட்டு இருக்கேன், அங்கிருந்து குதிச்சா குதிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இரு குதிச்சிடாத, நான் ரெஸ்கியூ பண்ண என் அப்பாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வைக்கிறேங்க. சரி நான் நல்லா தான் இருக்கேன் கவலைப்படாதுங்கிறா. தெரியும் என்ன 4 ரவுண்ட் ஓடினதுக்கே இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், சுத்தமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸே இல்லை போலேன்ட்டு அவன் தான் வரான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். எனிவே இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, என்ன பேசுகிற நீ என்னோட லிட்டில் பிரதர்னு சொல்லவும், இதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறா. அப்போது வயிறு சத்தம் போட, சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு போய் சொல்கிறா. அப்படியா ஓடினதுல ஜீரணம் ஆயிடுச்சா, சரி வா ஒரு சூப்பரான இடத்த நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை ஏதோ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவான் போல. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா இப்படி இருக்குது, கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.